நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தகம். நிகழ்த்தகவு. வீட்டிலிருந்து கேட்ட ரம்பத்தின் சத்தம். ரத்தம் படிந்த பிளாஸ்டிக் கவருடன் சாலையில் நடந்து சென்ற இளைஞர். நடுவீட்டில் துண்டு துண்டாக கிடந்த இளம் பெண்ணின் உடல் பாகங்கள். இளம் பெண்ணை கொடூரமாக கொலை செய்த சைக்கோ இளைஞர் யார்? நடந்தது என்ன? நள்ளிரவு நேரத்துல கையில ஒரு பிளாஸ்டிக் கவரோட வேர்க்க விறுவிறுக்க நடந்து போயிட்டு இருந்தாரு இளைஞர் மகேந்தர். அந்த கவர் ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. அதை பார்த்த பொதுமக்கள், கவர் ஏன் ரத்தமா இருக்கு, கவருக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த இளைஞர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா பொதுமக்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லாம நடந்து போயிட்டு இருந்தாரு மகேந்தர். இளைஞரோட நடவடிக்கையால சந்தேகமடைஞ்ச பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த இளைஞரை வழி மறிச்சு அவர் கையில் இருந்த கவரை பிடுங்கி பார்த்திருக்காங்க. அதுல மனித தோலோ சதைகளோ கவர்ல அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த போலீஸ் கவரை கைப்பற்றி விசாரணையில இறங்குனாங்க. அடுத்து மகேந்தரோட வீட்டுக்கு போய் ஆய்வு பண்ணாங்க. அப்ப ரூம்குள்ள இளம் பெண்ணோட மார்பகமும் வயிற்று பகுதியும் துண்டு துண்டா வெட்டப்பட்டு இன்னொரு பிளாஸ்டிக் கவர்ல இருந்திருக்கு. உடனே மகேந்திராவை தங்களோட கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. தெலங்கானாவில் உள்ள காமரெட்டி கூடாவை சேர்ந்த மகேந்திரம் அந்த பகுதியைச் சேர்ந்த ஸ்வாதியும் 1 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் வெவ்வேறு சாதிங்கிறதுனால வீட்டோட எதிர்ப்பை மீறி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணமான புதுசுல இந்த தம்பதியோட வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸ்வாதிய அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போகிறது, அவங்க கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுன்னு மனைவிய ராணி மாதிரி கவனிச்சிட்டு இருந்திருக்காரு மகேந்தர். இப்போ ஸ்வாதி 5 மாசம் கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. இப்படி இவங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல மகேந்தர் மது போதைக்கு அடிமையாயிட்டாரு. டெய்லி மது போதையில வீட்டுக்கு போக மகேந்தர் கர்ப்பிணின்னு கூட பார்க்காம மனைவிய போட்டு அடிச்சும் கெட்ட வார்த்தையால திட்டியும் கொடுமைப்படுத்தி இருக்காரு. இதுக்கிடையில கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்வாதியும் எந்த நேரமும் செல்போன்லயே மூழ்கி போய் கிடந்திருக்காங்க. ஒரு நாள் வேலையை முடிச்சிட்டு மது போதையில வீட்டுக்கு போயிருக்காரு மகேந்தர். அப்போ ஸ்வாதி யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து கடுப்பான மகேந்தர், இந்த நேரத்துல யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்குன்னு சண்டை போட்டிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் யார்கிட்டையும் பேசல, எங்க அம்மா எனக்கு போன் பண்ணி நலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா மனைவியோட பேச்ச நம்பாத மகேந்தர் அவங்கள சரமாரியா போட்டு அடிச்சிருக்காரு. 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால ஹவுஸ் ஓனர் அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. இதனால அந்த தம்பதி போடுப்பல் பகுதியில் உள்ள இன்னொரு வாடகை வீட்டுக்கு குடி போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமும் இந்த தம்பதிக்கு இடையில அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு போயிருக்காரு மகேந்தர். வீட்டுக்கு போன மகேந்தர், நீ யார்கிட்டயோ அடிக்கடி போன் பேசுற, யார்கூடையாவது தகாத உறவுல இருக்கிறியா, உன் வயித்துல வளர்ற குழந்தை யாரோடுதுன்னு மனைவிய போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காரு. இதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கு. வாய் கூசாம என்ன பத்தி தப்பா பேசுற, கர்ப்பிணின்னு கூட பார்க்காம என்ன டெய்லி சித்திரவதை பண்ற உன் கூட வாழறதுக்கு நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியா என்னோட மீதி வாழ்க்கைய கழிச்சிடுறேன்னு கோபமா பேசியிருக்காங்க. மனைவியோட பேச்ச கேட்டு கோபமான மகேந்தர் அவங்கள சரமாரியா அடிச்சிருக்காரு. இதுல தலையில அடிபட்டு நிலை குலைஞ்ச ஸ்வாதி சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்துட்டாங்க.
அடுத்து சுவாதியோட சடலத்தை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த மகேந்தர் வீட்டுல உள்ள ரம்பத்தை வச்சு கை, கால், முகம், வயிறு, மார்புன்னு துண்டு துண்டா வெட்டி இருக்காரு. அடுத்து கை, கால், தலைய ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ, மார்பு, வயிறு பகுதிகளை இன்னொரு பிளாஸ்டிக் கவர்லையும் போட்டுட்டு அந்த உடல் பாகங்களை பக்கத்துல உள்ள மோசி ஆற்றுல வீசிட்டு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாரு மகேந்தர். அந்த நேரத்துல தான் அவரை சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. அடுத்து ஆற்றுல வீசின உடல் பாகங்களை கைப்பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருந்த இளைஞர் திடீரென இளைஞருக்கு வந்த போன் கால் வந்ததும் ஹோட்டலுக்கு வெளியே வந்த இளைஞரை சரமாரியாக குத்தி கொன்ற கொடூரம். பிடிக்க முயன்ற பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு தப்பிச் சென்ற கொலையாளி சிக்கினானா? அதிர வைத்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஏகப்பட்ட பேர் வந்து போகக்கூடிய ஒரு ஃபேமஸான ஹோட்டல் முன்னாடி நின்னுக்கிட்டு 2 பேரும் தீவிரமா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு இளைஞர் திடீர்னு கூட நின்னுக்கிட்டு இருந்த இன்னொரு இளைஞரோட வயத்திலையும் நெஞ்சிலையும் கத்தியால சரமாரியா குத்தி கிழிச்சிருக்காரு. ரோட்ல போயிட்டு இருந்தவங்களும் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தவங்களும் இந்த கோர காட்சியை பார்த்து அரண்டு போயிட்டாங்க. அந்த இளைஞரோட கையில ரத்தக்கரை படிஞ்ச கத்தி இருந்ததுனால அங்கிருந்த யாருமே இந்த கொடூர தாக்குதலை தடுக்க முன்வரல. கத்தி குத்துனால பலத்த காயமடைஞ்ச அந்த இளைஞரு சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. தன்னை பிடிக்க வந்தவங்களை கத்திய காட்டி மிரட்டியே அந்த கொலைக்கார இளைஞரும் அங்கிருந்து தப்பிச்சு போய்தான். தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஹோட்டல் முன்னாடி பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணாங்க. அந்த சிசிடிவி கேமராவில் இளைஞரை கொடூரமா குத்தி கொண்ட சம்பவத்தோட காட்சிகள் தெள்ள தெளிவா பதிவாகி இருந்திருக்கு. அந்த காட்சிகளை கொல்லப்பட்ட இளைஞரோட சொந்தக்காரங்க கிட்ட போலீஸ் போட்டு காமிச்சிருக்காங்க. அப்பதான் கொல்லப்பட்ட இளைஞர் யாரு, கத்தியால குத்தி கொண்ட இளைஞர் யாருங்கிற எல்லா விவரமும் போலீஸுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கர்நாடகா விஷமொக்கா நகருக்கு பக்கத்தில் உள்ள பென்னிக்கரை கிராமத்தைச் சேர்ந்த ஹனுமந்தாவும் அவரோட சித்தப்பா மகன் ஜனார்த்தனனும் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே பைக்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த பைக்கை ஜனார்த்தனன் ஓட்டுனதா சொல்லப்படுது. இவங்க 2 பேரும் போன பைக்கும் எதிரில் வந்த இன்னொரு வாகனமும் நேருக்கு நேரா மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த விபத்துல ஜனார்த்தனனுக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனா ஹனுமந்தாவோட ஒரு கால்ல பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்ட ஹனுமந்தாவுக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனாலும் அவரோட கால்ல ஏற்பட்ட காயத்தை முழுசா சரி பண்ண முடியல. இந்த காயத்தினால ஒரு சில மாதங்கள் கழிச்சு ஹனுமந்தாவோட ஒரு கால் செயல்படாம போயிருக்கு. அதனால கடந்த 5 வருஷமா ஹனுமந்தா தன்னோட ஒரு காலை வச்சு தாங்கி தான் நடந்திருக்காரு. ஹனுமந்தா நடந்து போறத பார்த்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ், ஏரியாக்காரங்க ஒரு சில பேரு அவரோட நடைய பார்த்து கிண்டல் பண்ணி இருக்காங்க. இது ஹனுமந்தாவோட மனசை கடுமையா பாதிச்சிருக்கு. வெளியில போனாலோ இல்லை வேலைக்கு போனாலோ எல்லாருமே நாம நடக்கிறத பார்த்து கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கடந்த சில வருஷமாவே ஹனுமந்தா வீட்டுல முடங்கி கிடந்ததா சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல ஜனார்த்தனனும் தன்னோட அண்ணன் ஹனுமந்தாவோட நடைய பார்த்து நக்கல் பண்ணதா சொல்லப்படுது. ஊர் உலகத்துல யார் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா நீயே என்னை பத்தி இப்படி சொல்லிட்டியேன்னு கொந்தளிச்ச ஹனுமந்தா ஜனார்த்தனன் கூட சண்டை போட்டிருக்காரு. அப்போ நான் என்ன பொய்யா சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன்னு ஜனார்த்தனன் மறுபடியும் கிண்டல் பண்ற விதமாவே பேசியிருக்காரு. அப்போ உன் கூட பைக்ல வந்ததுனால தான் எனக்கு இந்த நிலைமை, என்ன கூட்டிட்டு போய் கீழே தள்ளி விட்டுட்டு இப்ப என்னையவே இப்படி பேசுறியான்னு கேட்டு ஹனுமந்தா கடுமையான கோபத்தோட ஜனார்த்தனன் கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. அப்போ சொந்தக்காரங்க ஒரு சில பேரு 2 பேரையும் சமாதானப்படுத்தி சண்டைய விலக்கி விட்டுருக்காங்க. ஆனாலும் ஹனுமந்தாவுக்கு ஜனார்த்தனன் மேல கோபம் குறையல.
விபத்துல சிக்கி ஹனுமந்தா ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருந்தப்ப ஜனார்த்தனன் கிட்ட ஹனுமந்தா பண உதவி கேட்டதாவும், ஆனா ஜனார்த்தனன் பணம் கொடுக்க மறுத்துட்டதாவும் சொல்லப்படுது. ஆபத்து காலத்துல கூட பணம் கொடுத்து உதவலையேன்னு அப்பத்திலிருந்தே ஹனுமந்தாவுக்கு ஜனார்த்தனன் மேல கோபமும் வருத்தமும் இருந்திருக்கு. இந்த நேரத்துல தான் நடக்க முடியாம போனதை பத்தி கிண்டலா பேசினதுனால கொலைவெறி தலைக்கேறி போய் ஜனார்த்தனனை கொல்ல முடிவு பண்ணியிருக்காரு. ஜனார்த்தனன் சமையலரா வேலை பார்த்துட்டு இருந்த ஹோட்டலுக்கு போன ஹனுமந்தா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், ஹோட்டலுக்கு வெளியே வான்னு போன்ல பேசி கூப்பிட்டிருக்காரு. உடனே அவரும் ஹோட்டல்ல இருந்து வெளியில வந்து அங்கு நின்னுக்கிட்டு இருந்த ஹனுமந்தா கிட்ட பேசியிருக்காரு. என்ன பார்த்து எப்படி நக்கலா பேசலாம்னு கேட்டு ஹனுமந்தா மறுபடியும் கோவமா பேசியிருக்காரு. இப்படி கோவமா பேசிக்கிட்டு இருந்தப்பவே தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஜனார்த்தனனோட வயிற்றுலையோ நெஞ்சிலையோ சரமாரியா குத்தி கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. சிசிடிவி காட்சிகள் மூலமா ஹனுமந்தா தான் கொலையாளிங்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ் அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ அவரோட செல்போன் சிக்னல் ரயில்வே ஸ்டேஷன்ல காட்டி இருக்கு. உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன போலீஸ் வெளிமாநிலத்துக்கு தப்பிச்சு போறதுக்காக ரயில் ஏற காத்துக்கிட்டு இருந்த ஹனுமந்தாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. மனைவி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதாக கதறிய கணவன். தற்கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கிய போலீசுக்கு பேரதிர்ச்சி. தாயை கொன்ற தகப்பனை போலீசில் சிக்க வைத்த 6 வயது மகன். ஸ்கார்பியோ கார், புல்லட் பைக் என வரிசை கட்டி கொடுத்தும் அடங்காத வரதட்சணை ஆசை. மனைவி மீது ஆசிடை ஊற்றி தீ வைத்து கொளுத்திய சைக்கோ கணவன். நடந்தது என்ன? ஆகஸ்ட் 17ஆம் தேதி டெல்லி நொய்டாவில் உள்ள ஒரு கல்யாண மண்டபத்துல கொண்டாட்டம் களை கட்டி இருந்துச்சு. டான்ஸ், கேம்னு பல பேரும் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருந்தாங்க. அவ்வளவு கூச்சல் இறைச்சலுக்கு நடுவுல அங்கிருந்தவங்க கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த நிக்கிங்கிற இளம் பெண்ணுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அதுவரைக்கும் சந்தோஷமா இருந்த நிக்கியோட முகம் போன் டிஸ்பிளேவ்ல தெரிஞ்ச பேரை பார்த்ததுமே இருண்டு போயிருக்கு. அந்த கால் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் ஷட்டரை போட்டு அடைச்ச மாதிரி அப்படியே வத்தி போயிருச்சு. அந்த போன் காலை அட்டன் பண்ணவே அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அட்டன் பண்ணாம இருந்தா அதனால என்னென்ன விபரீதம் நடக்குங்கிறது இளம் பெண்ணுக்கு தெரிஞ்சதுனால வேற வழியே இல்லாம அந்த காலை அட்டன் பண்ணாங்க. அந்த காலை பேசி முடிச்சதும் ஏற்கனவே இருண்டு போயிருந்த நிக்கியோட முகத்துல வருத்தமும் வேதனையையும் வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. பக்கத்துல இருந்தவங்க கிட்ட முக்கியமான வேலை இருக்கு, உடனடியா போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க நிக்கி. அப்படி அவசரமா கிளம்பி போனவங்க அடுத்த மறுநாள் நொய்டாவில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க நடந்தோ பஸ்லயோ வரல, ஆம்புலன்ஸ்ல தான் வந்தாங்க. வாழவே பிடிக்காம தன்னுடைய உயிரை தானே மாய்ச்சிக்க முடிவு பண்ணி நிக்கி தீ குளிச்சதாவும், சரியான நேரத்துல அதை பார்த்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்ததாவும் நிக்கிய கூட்டிட்டு வந்த மாமியாரும் கணவனும் மருத்துவர்கள் கிட்ட அழுதுகிட்டே சொல்லி இருக்காங்க. உடனடியா நிக்கிய அட்மிட் பண்ண மருத்துவர்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட்ல இருந்த நிக்கி 21ஆம் தேதி சிகிச்சை கை கொடுக்காம பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. இந்த கசப்பான உண்மையை சொல்றதுக்காக வெளியில நின்னுகிட்டு இருந்த கணவனும் மாமியாரும் ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிட்ட மருத்துவர்கள் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா நிக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போது கூட வந்த 6 வயசு சிறுவனையும் அங்கேயே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அந்த சிறுவன் வேற யாரும் இல்ல, நிக்கியோட மகன் தான். ஆறுதல் சொல்லவும் அரவணைக்கும் ஆள் இல்லாம அந்த 6 வயசு சிறுவன் அம்மா அம்மான்னு அழுதது அங்க இருக்கிறவங்களுக்கு கண்ண கலங்க வச்சிருக்கு. அடுத்து மருத்துவர்கள் கொடுத்த தகவலை வச்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் விசாரணைய தொடங்கினாங்க. அப்போ நிக்கியோட 6 வயசு மகன் எங்க அப்பா தான் அம்மா மேல எதையோ ஊத்தி நெருப்பு வச்சிட்டாரு, அதுலதான் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அதிர வச்சிருக்கான். அந்த சிறுவன் சொன்ன விஷயத்தை கேட்டு
போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள சிர்சா பகுதியைச் சேர்ந்த விபின்ங்கிற இளைஞருக்கும் நிக்கிங்கிற இளம் பெண்ணுக்கும் கடந்த 9 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 6 வயசுல ஒரு மகன் இருக்கான். விபின் சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு முகத்தை காட்டின விபின் நிக்கி கழுத்துல தாலி ஏறுறதுக்கு அப்புறம் வேறு ஒரு முகத்தை காட்டி இருக்காரு. நான் சொந்தமா பிசினஸ் பண்றேன், என் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி நகை பணமெல்லாம் கொடுக்கணும், போய் உங்க அம்மா வீட்டுல வாங்கிட்டு வான்னு சொல்லி விபின் மனைவிய ரொம்ப டார்ச்சர் பண்ணி இருக்கான். கல்யாண செலவு, வரதட்சணையா, நகை, பணம்னு மொத்தம் 45 லட்சம் ரூபாய்க்கு மேல நிக்கியோட பெற்றோர் கல்யாணத்தப்பவே செலவு பண்ணி இருக்காங்க. அத்தோட மருமகன் விபின் கேட்ட ஸ்கார்பியோ கார், புல்லட் பைக்கும் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா கல்யாணமாகி 9 வருஷங்களுக்கு அப்புறமும் வரதட்சணையா தனக்கு 36 லட்சம் வேணும்னோ, அப்பதான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி மனைவிய அடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் விபின். என் கல்யாணத்துக்கே எங்க அப்பாவும் அம்மாவும் சக்திக்கு மேல செலவு பண்ணிட்டாங்க, இனிமே பணமோ நகையோ கொடுக்க அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு நிக்கி எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா விபின் எதையும் காதல வாங்கிக்காம தினம் மனைவிய தகாத வார்த்தைகளால பேசியும் தாக்கியும் கொடுமைப்படுத்தி இருக்கான். அவன் மட்டும் இல்ல, அவனோட அப்பா அம்மான்னு மொத்த குடும்பமும் சேர்ந்து நிக்கிய துன்புறுத்தி இருக்காங்க. மத்த பொண்ணுங்களா இருந்திருந்தா நீங்க பார்த்து கட்டி வச்ச மாப்பிள்ளை தானன்னு அம்மா அப்பா கிட்டயே சண்டைக்கு நின்னு இருப்பாங்க. ஆனா நிக்கி அப்படி இல்ல. கணவன் என்னதான் கொடுமை பண்ணாலும் டார்ச்சர் பண்ணாலும் அதை பத்தி பெத்தவங்க கிட்ட மூச்சு விடாம இருந்திருக்காங்க. என்ன கஷ்டம்னாலும் தன்னோட போகட்டும், வயசான காலத்துல அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு இரவு 1:30 மணியிலிருந்து விடியற் காலையில 4 மணி வரைக்கும் நிக்கிய விபினோ அவங்க அம்மாவும் கொடூரமா தாக்கி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. நிக்கி மேல ஆசிட ஊத்தி தலைமுடிய பிடிச்சு இழுத்து வெறித்தனமா அடிச்சிருக்கான் அந்த சைக்கோ விபின். ஆசிட் உடம்புல பட்டதும் துடிச்சிட்டு இருந்த நிக்கிய கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம உயிரோட கொளுத்தி இருக்கான். அடுத்து அந்த கொலைக்கார குடும்பமே நிக்கி தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து இருக்காங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த நிக்கி சிகிச்சை கை கொடுக்காம உயிரிழந்துட்டாங்க. நிக்கியோட தங்கச்சி காஞ்சனா அதே வீட்டுல தான் மூத்த மருமகளா இருக்காங்க. அவங்களையும் வரதட்சணை கேட்டு படாத பாடுபடுத்தி இருக்காங்க. காஞ்சனா சொன்னதையும் நிக்கியோட 6 வயசு மகன் சொன்னதை வச்சுதான் விபினை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. கட்டிக்கிட்ட மனைவி கூட சந்தோஷமா வாழாம காசு வேணும் நகை வேணும்னு தினம் சித்திரவதை பண்ணியே சாகடிச்ச இந்த விபினுக்கும் அவன் குடும்பத்துக்கும் வாழ்நாள் முழுக்க ஜெயில்ல போட்டாலும் அது சரிதாங்கிறது தான் எல்லோரோட கருத்தா இருக்கு. நிகழ்தகவு. திருநங்கையுடன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்த இளைஞர் திடீரென பேச்சுவார்த்தையை நிறுத்தியதால் ஆத்திரம். இளைஞரின் கதையை முடிக்க ஸ்கெட்ச் போட்ட திருநங்கை. பயங்கர ஆயுதங்களுடன் ஓட துரத்திய கும்பலிடமிருந்து இளைஞர் நூலிழையில் உயிர் தப்பியது எப்படி? மாஸ்டர் பிளான் போட்ட கும்பல் சிக்கியதா? போரூர் வழியா இளைஞர் ஒருத்தர் பைக்ல வந்துட்டு இருந்தாரு. அப்போ சாலை ஓரமா ஆட்டோவில் காத்துக்கிட்டு இருந்த 5 பேரு அந்த இளைஞரை வழிமறிச்சு அறிவாளால தலை, முகம், கழுத்துன்னு பல இடங்கள்ல சரமாரியா வெட்டி இருக்காங்க. தப்பி ஓட பார்த்த அந்த இளைஞரை விரட்டி வெட்டி போட்டுட்டு வந்த ஆட்டோவிலேயே 5 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான அந்த வழியா போன மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த இளைஞரை மீட்டு உடனே ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அடுத்து
இளைஞர் மேல கொலை வெறி தாக்குதல் நடந்த இடத்துல உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணின போலீஸ் அந்த இளைஞர் யாரு, கொலை முயற்சியில ஈடுபட்ட கும்பல் யாரு, கொலை முயற்சிக்கான மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கி இருக்காங்க. அதுல வெட்டப்பட்ட இளைஞர் சென்னை மதுரவாயிலை சேர்ந்த அஜித்ங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் பல அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்து பதற வச்சிருக்கு. 35 வயசான அஜித் வானகரத்துல உள்ள தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வர்றாரு. இதுக்கிடையில அஜித்துக்கும் போரூரை சேர்ந்த திருநங்கையான ரீட்டாவுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நண்பர்களாயிருந்த ரீட்டாவும் அஜித்தும் நாளடைவுல காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல இடங்களுக்கு போய் தங்களோட காதலை வளர்த்துட்டு வந்த 2 பேரும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஒன்னா வாழ்ந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் 7 வருஷம் கணவன் மனைவி போல ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல அஜித்துக்கு அவங்க பெற்றோர் பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. திருநங்கையோட இருக்கிறதால சொந்தக்காரங்கள்லாம் தவறா பேசினதுனால மகனுக்கு அவசரமா வரன் பார்த்து கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டாங்க அஜித்தோட பெற்றோர். 27ஆம் தேதி அந்த பொண்ணு கூட அஜித்துக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ண நிலையில இந்த விஷயத்த ரீட்டா கிட்ட சொல்லி இருக்காரு அஜித். நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, நான் வீட்டுல பார்த்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி இருக்காரு. அஜித் அப்படி சொன்னதை கேட்டதோ ஆத்திரமான ரீட்டா அவரோட சட்டையை பிடிச்சு சண்டை போட்டிருக்காங்க. இத்தனை நாள் என் கூட இருந்துட்டு இப்ப வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியான்னு கேட்டு சண்டை போட்ட ரீட்டாவை அஜித் அடிச்சதா சொல்லப்படுது. அதனால ஆத்திரமடைஞ்ச ரீட்டா அஜித் தன்னை ஏமாத்தின விஷயத்த சக திருநங்கையோட வளர்ப்பு மகன் விஷ்ணு கிட்ட போய் சொல்லி அழுதுருக்காங்க. அடுத்து விஷ்ணு அஜித்தை நேர்ல வர வச்சு ரீட்டாவோட வாழ சொல்லி வற்புறுத்தி இருக்காரு. அதுக்கு அஜித் ஒரு திருநங்கையோடவெல்லாம் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதனால ஆத்திரமான விஷ்ணுவும் ரீட்டாவும் ஒன்னா சேர்ந்து அஜித் கதையை முடிக்க பிளான் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வானகர சுங்கச்சாவடி வழியா புல்லட்ல வந்துட்டு இருந்திருக்காரு அஜித். அப்போ அஜித்தை கொலை செய்ய பிளான் போட்ட விஷ்ணுவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் ஆட்டோவுல மறைஞ்சு நின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அந்த வழியா வந்த அஜித்தை வழிமறிச்ச அந்த விஷ்ணு கும்பல் அவரை சரமாரியா அறிவாளால வெட்டி போட்டுட்டு மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆயிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அஜித் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு காதலி ரீட்டா, விஷ்ணு உட்பட 7 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க. தாயின் தங்க நகைகள் மாயமாகிவிட்டதாக போலீசில் புகார் அளித்த மகள். திருட்டு வழக்கை விசாரிக்க வந்த போலீசாருக்கு பேரதிர்ச்சி. களியில் விஷத்தை கலந்து கொடுத்து மாமியாரை கொன்றுவிட்டு தங்க நகைகளை காதலனுக்கு தாரை வார்த்த கேடி மருமகள் சிக்கியது எப்படி நடந்தது என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போன எங்க அம்மாவோட 100 கிராம் நகையையும் 50,000 ரூபாய் பணத்தையும் காணும்னு பெண் ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புகாரோட அடிப்படையில வழக்கு பதிவு பண்ண போலீஸ் இறந்து போன மூதாட்டியோட வீட்டுக்கு போய் அவங்களோட நகை பணம் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க. அந்த வீட்டுல மூதாட்டியோட கணவர், மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள் இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் போலீஸ் தனித்தனியா விசாரணை பண்ணாங்க. அப்பதான் நகை எங்க போச்சுன்னு தெரிஞ்சுக்க வந்த போலீஸுக்கு வேறொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதாவது மூதாட்டி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்ததா தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. போலீஸும் அதை நம்பி அவங்களோட நகைய பத்தி மட்டும்தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப கடைசியாதான் மூதாட்டியோட இறப்புல புதைஞ்சிருந்த மர்மம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கர்நாடகா மாநிலம் சிக்மகளூர் பக்கத்தில் உள்ள அஜம்புரா பகுதியைச் சேர்ந்த ரமேஷுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அஸ்வினிக்கும் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 2 பசங்க இருக்காங்க. ரமேஷ் கூட அவரோட அப்பா மல்லேஷும் 75 வயசான அம்மா தேவிரம்மாவும் குடியிருந்து வந்தாங்க.
இதுக்கிடையில அஸ்வினிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 26 வயசான ஆஞ்சநேயாங்கிற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல தகாத உறவுக்கு வழிவகுத்திருக்கு. அஸ்வினியோட கணவரும் மாமனாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம், பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்ல அஸ்வினியும் மாமியார் தேவிரம்மாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. வயது முதிர்வு காரணமா தேவிரம்மா எப்பவுமே பகல்ல கொஞ்ச நேரமாச்சும் படுத்து தூங்கிடுவாங்க. அந்த நேரத்துல அஸ்வினி தன்னோட காதலன் ஆஞ்சநேயாவை வீட்டுக்கு வர சொல்லி 2 பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சிருக்காங்க. கடந்த சில மாசமாவே இந்த தகாத உறவு தொடர்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு நாள் ஆஞ்சநேயா அஸ்வினிய பார்த்துட்டு வீட்ல இருந்து வெளியே போறத மாமியார் தேவிரம்மா பார்த்துட்டாங்க. யாரு அவன், எதுக்கு வந்துட்டு போறான்னு கேட்டதுக்கு பக்கத்துல புதுசா காய்கறி கடை திறந்திருக்காங்களாம், அத சொல்ல வந்தாங்கன்னு வாய்க்கு வந்ததை சொல்லி சமாளிச்சிருக்காங்க அஸ்வினி. ஆனா மருமகள் சொன்னதை முழுசா நம்பாத தேவிரம்மா அஸ்வினிய கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் தன்னோட மருமகளுக்கு வேறொரு இளைஞர் கூட தகாத உறவு இருக்கிற விஷயம் தேவிரம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு. விஷயம் தெரிஞ்சதும் என் மகனுக்கே துரோகம் பண்றியான்னு கேட்டு மருமகளை கண்டிச்சிருக்காங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அத்தை, இத உங்க பையன்கிட்ட சொல்லிடாதீங்க, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கால்ல விழுந்து கதறி இருக்காங்க. அஸ்வினியோட கதறலையும் கண்ணீரையும் உண்மைன்னு நம்பின தேவிரம்மா தன்னோட பையன்கிட்ட எதையும் சொல்லாம அஸ்வினிய மன்னிச்சு விட்டுருக்காங்க. ஆனா நம்ம விஷயம் எங்க அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால அவங்கள கொன்னுருவோம்னு அஸ்வினி தன்னோட காதலன் ஆஞ்சநேயா கிட்ட சொன்னதோட மட்டும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து சதி திட்டம் தீட்டி இருக்காங்க. ஆகஸ்ட் 11ஆம் தேதி நைட்டு கணவருக்கும் மாமனாருக்கும் பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்த அஸ்வினி மாமியார் தேவிரம்மாவுக்கு களி உருண்டையில விஷத்தை கலந்து கொடுத்திருக்காங்க. விஷம் கலந்த களியை சாப்பிட்டதும் தேவிரம்மா வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. தேவிரம்மா வாந்தி எடுக்கிற சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் என்ன ஏதுன்னு கேட்டு இருக்காங்க. உடனே அஸ்வினி ஆஞ்சநேயாவை காரை எடுத்துட்டு வர சொல்லி அந்த கார்ல மாமியார கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம நைட் ஃபுல்லா அந்த கார்லயே ஊர் சுத்தி இருக்காங்க. தேவிரம்மா உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் சடலத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்க சிகிச்சை பலனளிக்காம இறந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டில இருந்த தேவிரம்மாவோட 100 கிராம் தங்க நகையையும் 50,000 ரூபாய் பணத்தையும் காதலன் கிட்ட கொடுத்து அனுப்பி இருக்காங்க. மல்லேஷ் தேவிரம்மா தம்பதிக்கு வீணாங்கிற மகளும் உண்டு. அவங்க கல்யாணமாக்கி வெளியூர்ல வசிச்சுட்டு வந்தாங்க. தான் அம்மாவோட நகை எங்கன்னு அஸ்வினி கிட்ட கேட்டப்ப அவங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மழுப்புலா பதில் சொல்லி இருக்காங்க. உடனே வீணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. வீணா கொடுத்த புகார் அடிப்படையில தான் போலீஸ் விசாரிக்க போயிருக்காங்க. வீட்ல உள்ள எல்லாரையும் விசாரிச்ச போலீஸ்காரங்க அஸ்வினி கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அப்போ போலீஸ் கிட்ட சிக்கிருவோமோங்கிற பயத்துல அவங்க ஏதேதோ பேசி இருக்காங்க. அதுதான் போலீஸ்காரங்களுக்கு அவங்க மேல சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட துருவி விசாரிச்சதுல களி உருண்டையில விஷத்தை கலந்து கொடுத்து மாமியார கொன்னத அஸ்வினி ஒத்துக்கிட்டாங்க. திருட்டு வழக்கு சம்பந்தமா விசாரிக்க போன போலீஸ் கடைசியில கொலை கேஸையே கண்டுபிடிச்சிட்டாங்க. மாமியாருக்கு களியில விஷம் கலந்து கொடுத்த அஸ்வினியும் அவங்களோட கள்ள காதலன் ஆஞ்சநேயாவும் இப்ப ஜெயில்ல களி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவை. நிகழ்தகவு